ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இப்போது மகாலயபட்ச நாட்கள் போயிட்டுருக்குது. செப்டம்பர் 8லேருந்து இனி வரப்போகிற சண்டே பெரிய அமாவாசை இருக்கு இல்லையா, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க, புரட்டாசி அமாவாசை. அது வரைக்குமே மகாலயபட்சம் போயிட்டுருக்கு. மகாலயபட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களோட திதி தெரியாதவங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் திதி தெரியாது. தெரிஞ்சவங்க அந்தந்த திதியில் கொடுத்துருவாங்க. தெரியாதவங்க இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 8லேருந்து இனி வரப்போகிற சண்டே பெரிய அமாவாசை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம இதை செய்யணும். ஏன்னா கண்டிப்பாக அந்த அமாவாசையும் சரி, அந்த திதிக்கும் சரி, நம்மளோட வீட்டுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்களாம். நம்மளோட புள்ள நம்மளுக்காக எள்ளும் தண்ணியும் வைப்பான், நம்ம புள்ள நம்மளுக்காக சாப்பாடு வைப்பான், நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி வருஷம் முழுக்க அவங்க பட்னியாக இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் சாப்பாடு தான் அவங்க அடுத்த திதி வரைக்குமே அவங்கள கிங்கினர்கள் கூட நடக்க வைக்கிறதுக்கான உடலில் தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வருது. நீங்கள் வாக்குற அந்த எள்ளும் தண்ணியும் தான் அவங்களுக்கு சாப்பாடு. சரிங்களா? இப்போ அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வராங்க, நீங்கள் சாப்பாடு எழுதுனி வைக்கல, அவங்க ரிட்டன் பசியோடையே போகிறாங்கன்னா, அப்போ யமதர்மன் கேட்பாங்களா, நீ போனியா, அவன் பிள்ளைய பார்த்தியா, சாப்பிட்டேன்னு கேட்பாங்களா? ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு வருஷம் சாப்பிடாத பசியில் இருப்பாங்க. அந்த பசியில் இருந்துட்டு இல்லை நான் சாப்பிடல, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடே வைக்கலன்னு சொல்லி மன வருத்தத்தோடு அந்த இடத்துல அவங்க கண்ணீர் சிந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த மொத்த பாவக்கணிக்கும் நம்மளோட வம்சத்து மேலே யமதர்மராஜா எழுதி வச்சுருவாங்க. அது பேர் தான் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, நீங்கள் இப்படி ராமேஸ்வரம் போய் கழிங்க, பாபநாசமே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்காக இதை தான் பண்ணுறாங்க. சிறிது ராமேஸ்வரம் பாபநாசம் அப்படிலாம் போய் கழிப்பாங்க. வீட்டிலே பண்ணாங்கன்னா 3 தலைமுறைக்கு பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட அப்பா, தாத்தா, அவங்களோட அப்பா, அப்படி 3 தலைமுறைக்கு பண்ணலாம். பாபநாசம் போனால் 5 தலைமுறைக்கு பண்ணலாம். ஓகேவா? இதுவே ராமேஸ்வரம் ஏன் போக சொல்கிறாங்கன்னா, அங்கே போனால் 7 தலைமுறைக்கு. ஏன்னா எத்தனை தலைமுறையாக நம்மளுக்கு தோஷம் பிடிச்சிருக்குன்னு தெரியாது இல்லையா? அது மாதிரி இப்போது நம்ம பண்ணுவோம், ஆனால் நம்ம அப்பா அவங்க அப்பா பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, அவங்களோட அப்பா அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போய் 7 தலைமுறைக்கு அங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் பண்ணுவாங்க. ஸோ யாராவது இது யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப நல்லது. பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனால் குழந்தை இருக்காது, தொழில் சரியாக அமையாது, உடலில் பல பிரச்சனைகள் இருக்கும், வீட்டில் நிம்மதியே இருக்காது. சில பேருக்கு பணம் காசோடு இருந்தால் கூட வீட்டில் நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இன்னொன்று முக்கியம், பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்காது. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தானே இருக்கேன், அப்போ ஏன் உங்களுக்கு கஷ்டம்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும். இன்னொன்று, பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா குலதெய்வம் சில பேருக்கு தெரியாமல் சுற்றுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை விடையும் தெளிவாக சொல்லணுன்னா நிறைய பேர் யூடியூப்பில் சில ஆன்மீகவாதிகள்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.